திதிக்ஷானா என்ன உத்தேசம்? என்ன கேள்வினா, வழி லைஃப்பில் பல அனுபவங்கள் வருது. நமக்கு ஃப்ரீ வில்ங்கிற ஒரு டெலூஷன் இருக்குது. அதில் அந்த கேள்வியை சொல்லிவிட்றேன். வழி லைஃப்பில் பல அனுபவங்கள் வருது. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது. சிலதெல்லாம் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும், சகிச்சுக்கணும். அதுக்கு தான் திதிக்ஷான்னு வேதாந்தத்தில் சொல்கிறது. பகவத்கீதையிலையும் பகவான் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ அனித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு கீதையில் சொல்கிறேன். இந்திரியங்கள் விஷயங்கள் கிட்ட காண்டாக்டில் வரத்த, மைண்டு உலகத்துக்கிட்ட காண்டாக்டில் வரத்த, அதில் ஏதோ சில அனுபவங்கள்லாம் வரும். அதை தாங்கிக்கோ அப்படின்னு பகவான் சொல்கிறார். அது சில இம்பேக்டெல்லாம் கொடுக்கும். இப்போது நல்ல அண்டார்டிகாவில் போய் உட்காந்து குளிராமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும், அப்படியே உட்காந்துடலாம் காலத்துக்கு, இல்லையா? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது இம்பேக்ட் இருக்க தான் இருக்கும். சீத உஷ்ண சுக துக்கங்களை கொண்டு வரத்தான் வரும். பகவான் வராதுன்னு சொல்லலை, உனக்கு தெரியாதுன்னு சொல்லலை, தெரியும். ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். சீதோஷ்ணங்கள் தெரியப்படாது, சுகதுக்கங்கள் தெரியப்படாதுன்னா ஒரே அடியாக விதேக முக்தியானால் தெரியாது. அதெல்லாம் தெரியும். உயிரோடு இருக்கிறதுக்கு லட்சணமே இதெல்லாம் தெரியும். சுகதுக்கங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் திதிக்ஷஸ்வ பாரத, தாங்கிக்கோங்கிற பகவான். இது எப்படி முடியும் அப்படின்னு தான் கேட்குறார் அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுக்கு இந்த சாஸ்திர உபதேசங்களோ வெளியில் ஒன்றும் இல்லை வச்சுங்க. நம்ம மேக்சிமம் நம்ம பவர்லேயே நம்மளை விட்டுருக்கோம் தான். நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ எங்கேயோ இடத்துல ஒரு குளிரில் கொண்டு போட்டுட்டா, யாராவது ஒருத்தர் வரணும், வர வழி இல்லை, என்ன பண்ண முடியும்? தாங்கிட்டு தான் ஆகணும், இல்லையா? நமக்கு நேச்சுரலாக இருக்கிற ஒரு பவர் தாங்கிக்கல் தான். தாங்கிக்கல் கொஞ்சம் தாங்கிண்டானா, கொஞ்சம் ஒரு அக்ளமடைஸ் ஆனால் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் நிம்மதி வரும். இந்த அக்ளமடைஸ் ஆகிற வரைக்கும் நிம்மதியும் வராது, ரியாக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் சுகதுக்கங்கள்லையும் அது கொஞ்சம் அதுக்குள்ளே இருந்து நாம் தாங்கிக்க வேண்டி இருக்கும். ஃபஸ்ட்டு தியாகராஜ சுவாமியோட ஒரு கீர்த்தனத்திலே சொல்கிறார். ராமர் சொன்னாராம் தியாகராஜர்கிட்ட, எல்லா துக்கத்தையும் சொன்னப்போ தாங்கிக்கோ, பக்தாலாம் அப்படி தான், நான் கொடுக்குறதுக்கெல்லாம் நீ வாங்கிக்கிறேன், அப்புறம் என்னோடய துக்கத்தை சொல்கிற போது நீ தாங்கிக்கோங்கிறியேங்கிறார் அந்த கீர்த்தனத்தில். இப்போ என்ன பண்ணுறது? அது அப்படி தான். அதுக்கு தான் அவரே பறந்து தாங்கிட்டு காட்டினார். பவபூதி ராமாயணத்தில் ராமர் சொல்கிறார், ராமோஸ்மி சர்வம் சஹே, நான் ராமனாக பிறந்து விட்டேனே எல்லாத்தையும் தாங்கிக்கிறேங்கிறார். ராமோஸ்மி சர்வம் சஹே அப்படின்னு, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். அப்போது திதிக்ஷாங்கிறதுக்கு ரொம்ப அழகான டெஃபனிஷன் சங்கராச்சாரியர் கொடுத்துருக்கிறது தான் விவேக சூடாமணி. சகனம் சர்வ துக்கானம், நிறைய துக்கங்கள் வரும், அதையெல்லாம் சகிச்சுக்கிறது. அப்பிரதீகாரபூர்வகம், ரியாக்ஷன் இல்லாமல் சகிச்சுக்கிறது. ரியாக்ஷன் இல்லாமல். அதுக்கு சொல்யூஷன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் ஒன்றும் சொல்யூஷன் கிடையாது. ஒருத்தர் செத்து போயிட்டா என்ன சொல்யூஷன்? சில வியாதி வந்துடுது, என்ன சொல்யூஷன்? அப்பிரதீகாரபூர்வகம், பிரதீகார புத்தி இல்லாமல் சிந்தா அதை மனசில் எடுத்துப்போம். மனசில் எடுத்து கவலை வரும், மைண்டுக்கு வில் கெட் அஃபெக்டட். அதை நினச்சி விலாபம் வரும். அப்போ தான் சத் சங்கத்தை எல்லாம் ஆசிரியிச்சுண்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் மனசை விட்டுண்டு தாங்கிண்டு தான் ஆகணும். இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது.
முக்கியமான ஒரு பரிகாரம் லௌகிக ப்ராப்ளம்ஸுக்கு இதுதான் பரிகாரம். இதிலேயே நம்ம மனசு டிஸ்ட்ராக்டட் ஆகிடுச்சுன்னா வேதாந்த விசாரம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ப்ராப்ளம் இல்லாதவா இதுவரையா பூமியில் ஜனிச்சிட்டு இல்லை. ஈவன் பகவானே அவதாரம் பண்ணினாலும் நம்மளை விட ப்ராப்ளம்ஸுக்குள்ளால் போய் தான் காட்டுறாரே தவிர ப்ராப்ளம் இல்லாத ஒரு லைஃப் இருந்து எந்த ஈஸ்வர அவதாரமும் கிடையாது. அவர் வரதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்படி ஒரு அவதாரம் கிடையாது. அதனால் ப்ராப்ளம் இல்லாதவா இருப்பா, யாரோ இருப்பா. நம்ம மற்றவாளை பார்த்து இப்படி சிரிச்சுண்டு ஹாய் எப்படி இருக்கீன்னு கேட்டால் ஃபைன்லாம் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு தான் கொடுத்துருக்காள ஒரு பதில். ஹவ் ஆர் யூ கேட்டால் ஃபைன். ஃபைன்னா என்ன அர்த்தம்னா பிறந்ததுக்குள்ளே ஃபைன் கொடுத்துட்டே இருக்கேன்னு அர்த்தம் பல விதத்தில். அதுதான். அப்போ அதனால் இதெல்லாம் நம்பப்படாது. எல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒப்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, யார் அவளெல்லாம் நல்லா இருக்காளே, அவள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அவகிட்ட போய் க்ளோஸாக ஒப்சர்வ் பண்ணுங்கோ, தெரியும் நம்ம ப்ராப்ளமே தேவையில்லை போல் இருக்கு அப்படின்னு தோணும். அந்த இல்லூஷன் போயிடும், மோகம் போயிடும். நமக்கு அவா நன்னா இருக்கா இவா நன்னா இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒப்ஸ்டக்கிள் இது தான். அதனால் அந்த பிரமையே வேண்டாம். இங்கே வந்தால் விதவிதமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த விதமாக இருக்காது, வேறு விதமாக அவளுக்கு அவளோடான பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கும், நம்ம கையில் ஒரு ஜிக்ஸா பசில் கொடுத்துருக்கார் பகவான். அதை வச்சு இப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணின்னு உட்காந்துட்டு பழவேன். சில குழந்தைகளுக்கு அது என்னென்னா, அந்த குழந்தைய சும்மா உட்கார வைக்கிறதுக்கு அது ஒரு வழி. அதே மாதிரி நம்மளும் குழந்தைகள் தான். அப்புறம் பகவானை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கொடுத்து வச்சுருக்கிறது. அதனால இந்த ஜிக்ஸா பசில். அப்போ இதை கொஞ்சம் தாங்கிக்க தான் வேணும். இந்த ப்ராப்ளத்தை தாங்கிக்கிறதுக்கு ஹெல்ப்பு தான் என்ன, சத் சங்கத்தில் இருக்கிறது. மனசு அதில் விடாமல் சத் சங்கத்தில் இருக்கிறது, சத்கிரந்தங்களை பாராயணம் பண்ணுறது. ஒரு லிமிட்டுக்கு மேலே தாங்க முடியாமல் அடுத்த பகவான்கிட்ட அழறது. ரொம்ப சிம்பிள் வழி. தாங்கிக்க முடியாமல் ஆகிற போது ஈஸ்வரன்கிட்ட அழறது. அழுதுட்டான சாந்தி வந்துடும். அது நம்மளுக்கு பக்தியை வளர்த்துறதுக்கே நமக்கு அது காரணமாகும். துன்பப்புடத்தில் இட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சாதகால் தெரிஞ்சுக்கணும்.